கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தான் காட்டுறாங்க. மிஸ்டி வந்துட்டு அவங்க அம்மா கூட உட்காந்துருக்கா, பட்டம் அழுதுட்டு இருக்கா. என்னோட லைஃப்ல மட்டும் ஏமா இப்பெல்லாம் நடக்கணும்? உங்களுக்கும் நந்தினி ஆண்டிக்கான மாதிரி எனக்கும் பறிக்கும் ஆயிருக்குமா? நான் எப்படி நான் அதெல்லாம் சரி பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பேன். இங்க பாருமா, என்னன்னாலும் வந்துட்டு யோசிச்சு முடிவெடு, சரியா? உன்னோட யோசிக்கிறது மட்டும்தான் வந்துட்டு எனக்கு மற்ற எல்லாமே இருக்கு. இப்போ நீ யோசிக்கிற நைட் நீ நிம்மதியா தூங்குற மாதிரி அந்த மாதிரி நீ யோசிக்கணும். அம்மா என் மனசே உடஞ்சிருச்சுமா. ஒரு பக்கம் என்னோட காதல், இன்னொரு பக்கம் என்னோட உயிர் தங்கச்சி, ரெண்டு பேரா நான் யார் எடுத்தாலும் வந்துட்டு எனக்கு மனசே இதாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு எடுக்கிறாங்க. பாருமா, நீ நல்லா முடிவெடுமா. உன்னோட முடிவு எடுக்கிறது வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும். நீ பரியை எப்படி பார்த்துப்ப, ரோஹனை எப்படி பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். நீ பரியை தான் ரொம்ப அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. உன்னால கண்டிப்பா வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் மிஸ்டி. நீ வந்துட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நீ எப்படின்னு சொல்லுவல்ல, நான் எங்க அம்மா மாதிரின்னு. அப்போ ஏன் இப்படி பயப்படுற? என்ன மாதிரி தானே இருக்கா, அப்போ ஏன் இப்படிலாம் பயப்படுற? அம்மா எனக்கு நான் உங்கள் மாதிரிதான் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுகுறா. அதுக்கப்புறம் பாருமா, நீ வந்துட்டு என்னதாலும் மனசு தொட்டு நீ பண்ண வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அம்மா மனசே உடஞ்சிருச்சுமா, இதுக்கப்புறம் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு அவளும் சொல்றா. இருந்தாலும் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க, ஒரு இடி மாதிரி வருது. நம்ம மிஸ் திரும்பி பார்த்துட்டு அம்மாவை பாக்குற, அம்மாவை காணோம். அவளும் வந்துட்டு அம்மா எங்கம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்கா. அப்படியே உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பரியை தான் காட்டுறாங்க. பரி வந்துட்டு அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்துருக்கா. நம்ம வந்துட்டு ரோஹனை லவ் பண்ணது வச்சது வந்துட்டு எல்லாமே இல்லையா, நம்ம மிஸ்டி லவ் பண்றாளா, ஐயோ அது தெரியாம நான் லவ் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப ராதிகா பாட்டி வராங்க. வந்துட்டு என்னம்மா நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ பாடுன்னு அப்படியே வந்துட்ட அப்படின்னு கேட்டா, இல்ல பாட்டி நான் ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன், அதுதான். ஏன் நல்லா இருக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளம் உனக்கும் ரோஹனுக்கும் அப்படின்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு வந்துட்டு நான் ஒர்க்ல கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு, ஸோ அதான் எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது, நான் அருணா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. நேரா வந்துட்டு அருணா வீட்டுக்கு போயிட்டு கதவா செம்ம ஸ்பீடா தட்டுறா. அதுக்கப்புறம் அருணாவும் வந்துட்டு பயந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். வந்து எதுவுமே சொல்லல, டக்குன்னு வந்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஒரே அழுதுட்டு இருக்க. என்னாச்சு பாரு, ஏன் அழுகிறேன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, நான் நினைச்சது வந்துட்டு என் கை மீறி போயிடுச்சு, திரும்ப வந்துட்டு எங்க அம்மா அப்பா பண்ணதே வந்துட்டு எங்களுக்கும் திருப்பி வருது அருணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டே தான் காட்டுறாங்க. மிஸ்டே வந்துட்டு கால் வருது போல, அது வந்துட்டு எடுத்து பார்த்தா நம்ம ரோஹன் தான் கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணிட்டு, ஏன் நீ கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ண அட்டென்ட் பண்ணாம இருக்க, நான் எவ்வளவு திரும்ப துடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் தூங்கிட்டேன் ரோஹன், அதான் வந்துட்டு நான் கால் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி, சரி சரி வீடியோ கால் பண்ண பார்க்கணும், எனக்கு தூக்கமே ஒன்று பார்க்காம அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ரோஹன் அப்புறம் நாளைக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொன்னா அவன் கேட்கல. டக்குன்னு வந்துட்டு கட் பண்ணி கால் பண்றான். நம்மளோட மிஸ்டே வந்துட்டு ரோஹனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுகுறா. பாவம் அழுகுறா, அப்படியே மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கா. என்ன மிஸ்டே வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கா. சரி விட, நீயும் வந்துட்டு நான் இல்லாம கஷ்டப்படுறேன்னு தெரியும், உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நான் வந்துட்டு நீ ஐ லவ் யூ சொல்லு, என்ன வேணா சொல்லு, எனக்கு அதை பத்தி தேவையில்லை. நான் வந்த உடனே பாட்டிக்கிட்ட வந்து நம்மள பார்த்து நம்ம சொல்ல போறேன். அவங்க என்ன சொன்னாலும் ஓகே, நீ என்னோட ஒய்ஃப் ஆக போற, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு ரொம்ப சந்தோஷமா செஞ்சு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட மிஸ்டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பரிய நினைச்சு டக்குன்னு வந்து காலை கட் பண்ணிடுறான். ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சு, இப்போதுக்கு கால் கட் பண்ணா அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பரிய தான் காட்டுறாங்க. பரி வந்துட்டு நேரா நம்ம யாருன்னா வந்துட்டு ரூம் கூட்டிட்டு போறோம். ரூம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அவ வந்துட்டு போனை நீட்டிட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிஸ்ட்ரியும் ரோனும் ஒன்னா இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஒழுங்கா என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, மிஸ்ட்ரி வந்துட்டு ரோஹனை லவ் பண்றேன், ரோஹனும் மிஸ்ட்ரியை வந்துட்டு லவ் பண்றாங்க, இது எனக்கு சத்தியமா தெரியல, நான் வந்துட்டு இதனால தெரியாம நானா ஒரு ஆசையை வளர்த்துட்டு இருந்தேன், என்னோட மிஸ்ட்ரி லைஃப்ல நான் விளையாண்டுட்டு இருந்திருக்கேன், எனக்கு இத்தனை நாளா அது தெரியாம போயிடுச்சு, சத்தியமா தெரிஞ்சா நான் ரோஹன் அந்த மாதிரி நான் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேன், என்னோட அக்காவை போயிட்டு நான் நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது, நான் போயிட்டு கண்டிப்பா வந்துட்டு சொல்லிடுவேன், மிஸ்டேக் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நீ லவ் பண்ணு, நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி நான் சமாளிச்சிருவேன். இதெல்லாம் வந்துட்டு சரி நிப்பாட்டி, இதெல்லாம் வந்துட்டு யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா வீர் தான் சொன்னான். வீரை பத்தி தான் அவனுக்கு நல்லாவே தெரியும்ல, அவன் வந்துட்டு ஏதாச்சும் உங்களை பிரிக்க பாக்குறான், தயவு செஞ்சு நீ ஏன் ஒரு முடிவு எடுத்து உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதான்னு கேட்டா, இல்ல வீர் வந்துட்டு அப்படி சொல்லல, எனக்கு வந்துட்டு நல்லா தெரியும் மிஸ்டேயோட ஆட்டிடியூட், மிஸ்டேயோட பிஹேவியரா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நான் யோசிச்சு பார்த்தா
கரெக்டாக தான் இருக்கு. மிஸ்டிக்காக தான் வந்துட்டு ரோஹன் லெட்டர் எழுதியிருந்தான். ஆனால் வந்துட்டு யாரோட பேரும் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஐ லவ் யூ அப்படின்னு தான் இருந்துச்சு. அதனால வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு என்னோட அக்காவோட லைஃப்ல நான் இதுக்கு மேலே விளையாடல. எங்களோட அப்பா அம்மா பண்ண தப்பா நாங்கள் பண்ண விரும்பலை. நான் கண்டிப்பாக போயிட்டு எல்லாமே உண்மையே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் படம் சொல்லிட்டு இருக்கா. எங்க நம்மளோட மிஸ்டே தான் காட்டுறாங்க. மிஸ்டி வந்து நேராக பாட்டியை பார்க்கறதுக்காக வர. அங்க பாட்டி பரிகையே அழகாணுமே, அவள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னா அம்மா அவள் வந்துட்டு ரொம்ப டென்ஷனா இருந்தாளா, ஸோ அண்ணா வீட்டில் போய் உட்காந்துருக்கா, அவள் வந்துருவா அப்படின்னு சொன்னா. அப்படியா, சரி சரி. அங்க பாரு மிஸ்டி, நம்ம வந்துட்டு நாளைக்கு போய் ஜோசியர்கிட்ட பேசிட்டு நம்ம எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னா. மிஸ்டி யோசிக்கிறேன், என்னடா இப்போ சீக்கிரமா இதுக்கு பாட்டி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு கேட்டா, என்னம்மா அவங்கதான் 2 பேரும் மனசுல ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன, வேற ஒண்ணும் இல்ல, கல்யாணம் தான், சீக்கிரமே பண்ணிடலாம், டிலே பண்ண தேவையில்லடா அப்படின்னு சொன்னா. இல்ல பாட்டி, அவங்க இப்போதான் வந்துட்டு நம்ம மனசு இருக்கிறது சொல்லணும், கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொன்னா. கரெக்ட் தாம்மா, கொஞ்ச நாள் அவங்க பேசி இதாகும். நீங்களும் வந்துட்டு ரோஹனோட ஃப்ரெண்டு தானே, இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கல்ல, நீங்களும் வந்துட்டு கல்யாணத்தை பத்தி நீ பேசுமா சரியா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நம்ம மிஸ்டேக் ஒரு மாதிரி இருக்கு. வந்துட்டு நேரா வந்துட்டு அண்ணா வீட்டுக்கு தான் போறான். போய் வந்துட்டு காலிங் பெல் அடிக்க போறோம். அப்போ வந்துட்டு யாரும் ஃபோன் பண்றாங்க. யாருடா அது அப்படின்னு பார்த்தா இவன் தான் கால் பண்றான். இவனுக்கு இப்போ கால் பண்ணிட்டு இருக்கா. அதான் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, திரும்ப திரும்ப நீ கால் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு அட்டன் பண்ணி, உனக்கு எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன்னா அதான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சொன்னா. ஓ வாங்க மேடம், வாங்க மிஸ்டி மேடம், என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க. பாரு, தேவையில்லாம பேசாதான் வந்துட்டு நாங்கள் லவ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுல, திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அப்படின்னு கேட்டா. நீ செட்டில் ஆயிட்ட, நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன், பரவாயில்ல, இப்போ நான் மூவ் ஆன் ஆகிட்டு தான் இருக்கேன், ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல ஒரு திமுறா பேசிட்டு இருக்கான் வீரம். அதுக்கப்புறம் வந்து இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, நான் வந்துட்டு இப்போ உனக்கு ஒரு வில்லனா மாறிட்டேன், இன்னொரு வில்லனும் புதுசா இருக்காங்க எனக்கு தெரியுமா அது அப்படின்னு கேட்டா. என்ன வளர்ற அப்படின்னு கேட்டா, பரி வந்துட்டு ரொம்ப லவ் பண்றான்ல, எனக்கு அது முன்னாடியே தெரியும், உனக்கு நீ வந்து ரோஹனை லவ் பண்ற அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டேக் பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்னடா இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சொல்றான், அடுத்த வில்லன் யார் தெரியுமா உனக்கு, யார் சொல்லு, ஃபரிதான் உன்னோட அடுத்த வில்லி தெரியுமா, உங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க. இப்ப என்ன பண்ணுவ, ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் தங்கச்சி. எனக்கு நல்லாவே தெரியும் உன் தங்கச்சி எவ்வளவு முக்கியம், உன்னோட காதலன் ரோஹன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போற, யாருக்கு விட்டு கொடுக்க போற, என்னன்னாலும் வந்துட்டு உனக்கு கஷ்டம் தானே. ஆனா வந்துட்டு பாவம் பாரு, 2 கண்ணால பார்த்து எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. அவ இப்படி திரும்ப அழுதா, அப்போ கண்ணே கலங்கிருச்சு அவளுக்கு. எனக்கு தானே தெரியும் அந்த ஃபீலிங்ஸ், எனக்கும் இதே மாதிரி தானே இருந்திருக்கும். என்னோட ஃபீலை வந்துட்டு அவளுக்கு ஃபீல் பண்ண முடியுது, ஆனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு எதுவுமே ஆறுதல் பண்ண முடியல. பரவாயில்ல, நீ ஆறுதல் படுத்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ணிட்டு வந்துட்டு, என்ன மிஸ்டே, எனக்கு கிடைக்காது யாருக்குமே கிடைக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு இல்லையா யாருக்குமே நீ இருக்கக்கூடாது, எனக்கு நல்லாவே தெரியும் உன் தங்கச்சி எவ்வளவு உனக்கு உயிரினு. இப்போ வந்துட்டு கண்டிப்பா நீ ரோஹனை விட்டுருவ, அப்போ ரோஹன் பரிக்குதான், நீ வந்துட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லத்தனமா சைக்கோத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம வீடு அப்படியே அகெயின்ஸ்டா சைக்கோ மாதிரி மாறிட்டான். ஏதோ வந்துட்டு மிஸ்டே பழி வாங்குறது அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். வீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. வீரோட அப்பா வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஒரு அண்ணன் நம்மள இருந்து கால் வருது. அவங்களும் அட்டென்ட் பண்ணி, இங்க பாரு உனக்கு பேசின பேமெண்ட்டோட அதிகமா தரேன்னு சொல்லிடு, சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வந்து கொடுக்குறேன் உனக்கு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசுறதுக்கு வந்து நம்ம வீடு பார்த்துட்டு, அப்பா யார்ட்டப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு ஒரு கிளைண்ட் இப்படி கால் பண்ணாங்க, ஸோ நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏதோ வந்துட்டு ஒரு தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது, உங்களுக்கு அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பரியை தான் காட்டுறாங்க. பரி வந்துட்டு அழுதுட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு நம்ம மிஸ்டி காலிங் மேல அடிக்கிறான். நம்மளோட அருணவ வந்துட்டு ஓப்பன் பண்றா. பண்ணிட்டு இப்படியே வந்துட்டு ஷாக்லயே இருக்கான். பரி எங்கன்னு கேட்டா உள்ள இருக்கா அப்படின்னு சொன்னா மிஸ்டி பார்த்தா உள்ள போயிட பார்த்தா வந்துட்டு நம்ம பரி அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்தா மிஸ்டேக்கும் வந்துட்டு அழுக வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு, பரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அவளை அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறா. எதுக்கு நீ அழுகுற, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே, எதுக்கு போய் எதுக்கு அழுதுட்டு இருக்கா, டே மறைச்சிட்டால அப்படின்னு கேட்கிறா. எவ்வளவு வந்துட்டு ஒண்ணுமே புரியாத மாதிரியே இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ வந்துட்டு சொல்றா, இங்க பாரு மிஸ்டேக், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மனசு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். நடிக்காதடி, இப்பதான் பாட்டி சொன்னாங்க குடிச்சுக்கிட்டு கல்யாணம் வாங்க போதாமே அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பா நம்மளோட மிஸ்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பரி சொல்றேன், நீயும் லவ் பண்ற எனக்கு நல்லாவே தெரியும் மிஸ்டி,
முன்னாடியே லவ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சது சத்தியமா நான் வந்துட்டு ரோஹினை அந்த மாதிரி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். அந்த ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட அந்த மாதிரி போயிருக்க மாட்டேன் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடல் வந்துட்டு அழுதுகிட்டே சொல்றா. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.